தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் ஆசீர்வாதத்தோடு அந்நியாரின் பரிந்துரை பரிந்துரை பேரில் இட்ட திமுகவுடைய அவலநிலை திருநெல்வேலி மாநகர மாவட்டத்தில் ஒரு திமுக மாநகராட்சி மேயர் இன்னைய வரை எந்த செயல்பாடும் இல்லை. கிட்ட கள்ளச்சாராயம் திருநெல்வேலி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஒன்று கஞ்சா எல்லா போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் அதிகமாக கொஞ்சம் பெய்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை. ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு எந்த உடைய இதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. கண்டிப்பாக அடிமட்ட மக்களுக்கு சேர்றதுக்கு என்ன வழியோ அது நம்ம கேப்டன் கண்டிப்பாக சொன்ன மாதிரி சேர்றதுக்கு தேமுகவுக்கு ஓட்டு போட்டு வாக்களிக்கும். நன்றி. தமிழ்நாட்டிலே கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாக பெய்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்தில் ஏகப்பட்டவர் இன்றைக்கும் 7 பேர் 5 பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் விற்கிற வேண்டிய இடத்துல திமுக கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சு அது நம்ம அந்த மாற்று அணியாக மிச்ச நம்ம அணிகள் எல்லாம் கொஞ்சம் வெற்றி தேடி தருவோம் என்று நம்பிக்கை இருக்குது. மக்கள் மேல் நம்பிக்கை இருக்குது. திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டு காலம் முடிந்து 4ஆம் ஆண்டு அதனுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்குது. இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு எப்பொழுது வந்தாலுமே மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை அடையும் நிலையிலேயே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். முழுமையாக கொண்டு வரவில்லை. அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்று சொன்னார்கள். நாள்தோறும் கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் தான் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிகப்படியான மது குடித்து கள்ளச்சாராய சாவுகள் விஷச்சாராய சாவுகள் என்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. கண்துடைப்பு நாடகம்தான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு சட்டம் ஒழுங்கை சீராக வைத்து கொள்ளவில்லை என்பதை என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அதேபோல் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவரே படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு முதலமைச்சர் சென்று ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறார். அடுத்த நாளே அடுத்த கொலை நடக்கிறது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து கொலைகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. குற்றவாளிகளை கட்டுக்குள்ளோ அல்லது குற்றவாளிகளை தண்டிப்பதற்கோ அவர்கள் எந்த விதத்திலும் முன் வரவில்லை என்பதை என் குற்றச்சாட்டாக நான் பதிவு செய்கிறேன். திமுக உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். மக்கள் பணிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்கள் செலுத்துவதாக தெரியவில்லை. ரேஷன் பொருட்கள் முழுமையாக மக்களுக்கு சென்று அடையவில்லை. ஒன்று அதேபோல் பத்திரப்பதிவுத்துறையில் அதிகப்படியான பார்த்திங்கன்னா கட்டணங்களை இன்று அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் மறைமுகமாக. அதேபோல் மின்சார கட்டணத்தை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கிறார்கள். மின் இணைப்பு பெறுவதற்கு மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்திலே மின் இணைப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். புதியதாக மின் இணைப்புகளே கொடுக்கப்படுவதில்லை. இருந்தாலும் மின் கட்டணம் உயர்ந்து இருக்கிறது. அதேபோல் பட்டா மாறுதலுக்கு மக்கள் பட்டா மாறுதலுக்கு கொடுத்தால் பட்டா மாறுதல் செய்து கொடுப்பதே கிடையாது. அது அப்படியே பெண்டிங்கிலே போட்டு வச்சுருக்காங்க. அந்தந்த வட்டாட்சியர்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அதேபோல் லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. லஞ்சம் இல்லாமல் எந்த துறையும் ஒரு வேலை கூட செய்து கொடுப்பதே கிடையாது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு. அந்த நிலையில்தான் இருக்கிறது திமுக. ஆகையால் திமுக உடனடியாக இந்த தமிழகத்தில் இருந்து இந்த ஆட்சி கட்டிலிருந்து விலகும் வரை இந்த நிலை தொடரும் என்றே நான் கருதுகிறேன். ஆகையால் திமுகவுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி காக்காத தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நிலையில் விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக வெற்றி என்பது மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு வெற்றி என்று அவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டால் அவர்களே ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் அர்த்தமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய பேர் OS இந்தியன் சுரேஷ். நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றி வருகிறேன். இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தில்லுமுள்ளு ஆட்சியாக தமிழகத்திலே ஒரு சாலைகள் சரியில்லை, குட்கா
கஞ்சா போன்ற பொருட்கள் மாணவர்களிடம் கூட புரளுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. அதேபோன்று மது என்பது ஒழிப்போம் என்று நமது திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் முதல் கையெழுத்தே எங்கள் அண்ணன் இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்தை போடுவார் என்றார். ஆனால் இன்றைய சூழ்நிலை கடந்த 2 நாட்கள் முன்பாக மது ஆலையை திறப்பதே கனிமொழி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவல்நிலையில் தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விஷச்சாராயத்தினால் சராசரியாக 70 பேருக்கு மேல் இழப்பு ஏற்பட்டு அந்த இழப்புக்கு 10 லட்சம் நிதி வழங்குகிறார்கள். அதே சமயத்தில் மற்ற எதிர்பாராத விதமாக இறக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த பாமர மக்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை. ஆகையால் கடன் இருக்கிறது என்று தெரிந்தால் விஷச்சாராயம் குடித்தால் 10 லட்சம் கிடைக்கும் என்று மக்கள் மத்தியில் பேசும் ஒரு அவல்நிலையாக இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி நடைபெற்று வந்து வருகிறது. KS குமார், மாவட்ட கழக செயலாளர், திருச்சி வடக்கு மாவட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் எங்களுடைய கழகத்தின் நிறுவனர் பத்மபூஷன் திரு கேப்டன் அவர்களின் நல்ல ஆசையுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அன்னி அவர்களின் ஆணையின்படி எங்களுடைய திருச்சி வடக்கு மாவட்ட கழகம் மிகவும் சீரும் சிறப்புமாக அன்னியின் ஆலோசனைப்படி சிறப்பான முறையில் எங்களுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை, ஊராட்சி மற்றும் சார்பணி நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடு சிறப்பாக அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விடியா திமுக அரசு முறையாக ரேஷனில் ஏழை எளிய மக்களுக்கு உண்டான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க விடாமல் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று கூறிய ஸ்டாலினின் இந்த கையாலாகாத அரசு தமிழகம் முழுவதும் போதை தலைவிரித்து ஆடுகிறது. மேலும் கஞ்சா விற்பனை அனைத்து கிராமத்திலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகம் எதில் முன்னோடியாக இருக்கிறதோ இல்லையோ, போதையில் இந்தியாவில் ஏன் உலகத்திலே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது. அந்த அளவுக்கு மிகவும் வெட்கக்கேடான ஆட்சியை இந்த திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அன்னி அவர்களின் ஆணைக்கிணங்க எங்களுடைய திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்தில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டி அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள் பிரச்சனையை முன்னிட்டு நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.